This video is for information and previous result analysis only. Lottery prediction is not guaranteed. நேற்று நேற்று ரிசல்ட்டு 383 இல்லைங்களா? 383 அடிச்சிருக்கான். ஸோ நாம் பாருங்கள், இந்த மெம்பர்ஷிப்பில் கொடுத்தது எல்லாமே நான் தான் கொடுத்தேன். இந்த 3-8 வச்சு தான் கொடுத்ததே இல்லையா? இந்த 3-8 போர்டில் 3-8 ஸ்ட்ராங்காகவே தெரிஞ்சுது. ஸோ அதை வச்சு மட்டும்தான் நான் உங்களுக்கு நம்பர்ஸே கொடுத்தேன். ஓகேவா? ஸோ போர்டில் பாருங்கள், அப்படியே 3-8 வச்சு தான் கொடுத்தோம். அதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக 4வது நாளும் எப்படி 4வது நாளும் ஒரு போர்டில் போர்டில் நேற்று 3 பாஸ் ஆகிருக்கு இல்லைங்களா? கண்டினியூஸாக 4 நாளும் நம்ம நம்பர் போர்டு எடுத்து கொடுத்துருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி இந்த 743 ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருந்துச்சு நேற்று. எதனால இந்த நம்பர் நான் ஆட் பண்ணி கொடுத்தேன் மெம்பர்ஷிப்பில் 1 மணிக்கு மேலே. ஸோ அப்போவுமே இந்த 383 இல்லைங்களா ரிசல்ட்டு 383 நம்ம கொடுத்த அந்த 3-8 அதை மட்டுமே ரிசல்ட் அடிப்போன்னு எதிர்பார்க்கவே இல்லை இல்லைங்களா? ஸோ பரவாயில்ல, நான் 43-53 எல்லாமே எதிர்பார்த்தேன். போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருப்போம், 3 வச்சு தான் கொடுத்தோம் இல்லைங்களா? போர்ட்லேயும் 3 வச்சு தான் கொடுத்தோம். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் ஓகே, நல்ல வெற்றி தான் இல்லையா? மெம்பர்ஷிப் கண்டினியூஸாக 4 நாளும் சக்ஸஸ்ஃபுல்லாக போர்டு பாஸ் ஆகிருக்கு இல்லைங்களா? நிறைய பேர் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேருக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷங்க. அதே மாதிரி இந்த 400 கொடுத்து இல்லைங்களா, இது நமக்கு போஸ்ட் கால்குலேஷனில் அந்த 400 வந்துச்சு ஓகேங்களா? அது அப்படியே 400 நேற்று 6 மணி ஷோவில் 6 PM கேரளா டியரில் கொடுத்துட்டாங்க ஓகேவா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டினியூஸாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மெம்பர்ஷிப் இருக்கிறவங்களுக்கு டெய்லியும் எந்த விதத்தையும் லாஸ் ஆகாமல் ப்ராஃபிட் மட்டுமே இல்லையா 4 நாளாக சக்ஸஸ்ஃபுல்லாக போர்டு எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி போர்டு உங்களுக்கும் வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இந்த போர்டை பார்த்துருவோம், கொஞ்சம் கவனமாக கவனிங்க ஓகேவா? இந்த போர்டை நான் மார்க் பண்ணுறேன், அப்படியே கவனமாக கவனிங்க. இப்போது அப்படியே பாருங்கள், 349 ரிசல்ட் அடித்தான் முந்தா நேற்று இல்லைங்களா? அதுக்கு பாருங்கள், இங்கே என்னங்க இருக்குது, 359 இருக்குது இல்லைங்களா? அடுத்து என்னங்க ரிசல்ட் அடித்தான் நமக்கு, அடுத்து என்ன ரிசல்ட் அடித்தான், அடுத்தது 875 அடித்தான் இல்லைங்களா? அப்படியே பாருங்கள், என்னங்க இருக்குது பாருங்கள், 874 இல்லைங்களா? அடுத்தது நேற்று என்னங்க அடித்தான், 383 அடித்தா இல்லைங்களா? 383க்கு இங்கே அப்படியே பாருங்கள் 383. அதே மாதிரி போர்டில் பாருங்கள் புரியுது அப்படி எப்படி வச்சுருக்கானு. அதாவது 383க்கு 383, அடுத்தது 875க்கு கீழே இருந்து பாருங்கள் 800 இருங்க, அப்படியே அழிச்சு காமிக்கிறேன், ரேஸ் பண்ணி கிளியராக காமிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் தெரியுதா? 383க்கு அதாவது நேற்று ரிசல்ட்டுக்கு 383க்கு பாருங்கள் போர்டில் 383 போகுது. அதே மாதிரி நேற்று 875க்கு போர்டில் பாருங்கள் 874. அதே மாதிரி முந்தா நேற்று 349க்கு என்னங்க இருக்குது போர்டில் பாருங்கள் 359 இல்லைங்களா? அப்படியே பாருங்கள் அந்த பாக்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க இல்லைங்களா? ஸோ இப்படி வரும்போது ஒருவேளை சான்ஸ் நமக்கு இன்றைக்கி என்ன வரலாம், என்ன வர வாய்ப்பு இருக்குங்க பாருங்கள். ஸோ 609 ஒரு சான்ஸ் இன்றைக்கி வரதுக்கு சான்ஸ் இருக்குமா இல்லையா? ஏன்னா பாருங்கள் 3 ரிசல்ட்டு வரிசையாக வந்துட்டுருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு டே இது இருங்க, 1 செகண்ட்ருங்க, இது ஃபஸ்ட்டு டே இல்லையா? இந்த 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 பாக்ஸு போர்டு, 2வது நாள் போர்டு, 3வது நாள் என்ன போர்டு போர்டு இல்லைங்களா? 3 போர்டும் பாருங்கள் அப்படியே வரிசையாக வந்துட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது என்னங்க இருக்குது இன்றைக்கி போர்டில் என்னங்க இருக்குது, போர்டில் என்ன இருக்குது 609 இல்லை 906 இல்லை 6-9 பவராக எப்படி என்ன தான் வருங்க 909 இல்லைங்களா? ஸோ 909 இல்லை 404 இல்லையா, இல்லை 609 இந்த மாதிரி வர்றதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா, பாசிபிள் இருக்கான்னு நான் பார்ப்போமா? இன்னொன்று நோட் பண்ணுங்கள், நேற்று முன்னாடி 3 நம்பர் ரிசல்ட் என்னங்க அப்படியே பாருங்கள் வைக்கிறேன், என்னங்க இருக்குது 569ங்க. அது அப்படியே பவரில் பாருங்கள், இந்த பாக்ஸில் என்னங்க இருக்குது 609ங்க. 5க்கு 0
6க்கு 6, 9க்கு 9ங்க. புரியுதுங்களா? ஸோ இதை எடுத்து இப்படியே வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இல்லைங்களா இருக்குது இல்லையா? ஸோ இதையும் பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம லைனில் வருதுட்டு செக் பண்ணிவிட்டு அதையும் கொடுத்துருவோம். லைனை கவனமாக கவனிங்க. இன்றைக்கி போகலாம், லைனை பார்க்கலாம். ஓகேவா? இப்போது இந்த லைன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த லைனை கவனமாக கவனிங்க, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போது ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடி ரிசல்ட்டு நமக்கு இல்லைங்களா 420 அடித்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 420 அடித்தாங்க. ஓகேவா? அந்த 420க்கு இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். இருங்க ரைட். அந்த 420க்கு இங்கே என்னங்க இருக்குது? 4 7 பாஸாக இருக்குது இல்லையா? ஸோ அடுத்தது நமக்கு 420க்கு அப்புறம் என்ன அடித்தான்? 799 அடித்தாங்க இல்லைங்களா? 799. இந்த பாருங்கள், ஏ போலில் 2, பி போலில் 4. ஸோ 7 9 பவரில் அப்படியே பாஸாக இருக்குது இல்லைங்களா? இதுவும் பாஸு. அடுத்தது என்னங்க அடித்தான்? 349 அடித்தாங்க. அப்படியே பவருங்க. 847 ஆள் இருக்குது பாருங்கள். 8 4 4. அது என்னங்க ஃபுல் பவர் பண்ணி பாருங்கள். 3 4க்கு 4 9 3 நம்பரே பாஸாக இருக்குங்க இல்லைங்களா? அடுத்தது 875 அடித்தாங்க இல்லைங்களா? 875 அடித்தாங்க நமக்கு ரிசல்ட்டு. ஏ போலில் மட்டும் பாருங்கள் 3 பாஸாக இருக்குது இல்லைங்களா? ஏ போலில் மட்டும் 3 பாஸாக இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்துட்டு 2 நம்பர் பாஸ் ஆகலை. அடுத்தது நேற்று இல்லைங்க அடித்தான் நமக்கு. நேற்று இல்லைங்க அடித்தான் 383 இல்லைங்களா? பாருங்கள், அப்படியே பாருங்கள். 388 இருக்குது இல்லைங்களாங்க? ஸோ 383 சி போர்டு மட்டும் பவர் பண்ணி என்ன பண்ணியிருக்கான்? அப்படியே 3 நம்பருமே என்ன இருக்குது? ஹிட் ஆகிருக்கு இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்னங்க இருக்குது பாருங்கள். 094 இருக்குங்க. 094 இருக்குது. ஸோ 094 அப்படின்னா பாருங்கள், நமக்கு ஆல்ரெடி நம்ம அங்கே பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? நம்ம போர்டு பார்த்தோம்ல, அந்த போர்டில் என்னங்க இருந்துச்சு? நம்ம என்னங்க பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? 609ன்னு பார்த்தோங்க. ஸோ இங்கே என்னங்க இருக்குது? 094 இல்லைங்களா? ஸோ 0க்கு 0 இருக்குது, 9க்கு 9 இருக்குது இல்லைங்களா? இல்லைங்களா? ஸோ 6, ஸோ 4 இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது 2 நம்பருமே ஒரு மிங்கிளாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இன்கேஸ் இன்றைக்கி வந்து ஒரு வேளை இதை பேஸ் பண்ணி இதை வந்து ஃபுல் பவரில் எடுத்துகிட்டு வந்தானா பாருங்கள். 044 049 இல்லைங்களா? 544 549 599 இந்த மாதிரிலாம் வரதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குங்க. ஓகேங்களா? உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஏன்னா 2 கம்பேரிஷன் பார்த்துருக்கோம். அந்த போர்டில் பார்க்கும்போது நமக்கு என்ன தான் வருது? 604 வருது. ஸோ அந்த 6 வந்து இன்றைக்கி இந்த 6 9ஆக திருப்பிட்டு இல்லைங்களா? இந்த 0க்கு 0 வச்சு இல்லைங்களா? இந்த 9க்கு 9 வச்சாலும் அந்த 099 044. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அப்படியே வந்தீங்கன்னா பாருங்கள், போன மாதம் என்னங்க அடிச்சிருக்கேன் இதே டேட்டில்? அங்கே பாருங்கள், என்னங்க அடிச்சிருக்கான்? 330ங்க. எல்லா நம்பர்ஸும் நம்ம எப்படி தான் பார்க்கணும், எப்படி தான் உங்களுக்கு பார்க்க சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? ரைட்டு டு லெஃப்ட்டு தான் பார்க்கணும். அப்படி இந்த ஏங்கிளில் பார்க்குறப்போ என்னங்க இருக்குது? 033ங்க. ஸோ 033 எடுத்து இந்த மாதம் 044ன்னு வைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குங்க. ஸோ 033 044. நம்ம என்னங்க பார்த்தோம்? 094 பார்த்தோமா? ஸோ அந்த 4 மட்டும் பவர் பண்ணி 044 அப்படின்னு வைக்கிறதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குங்க. ஏன்னா அடித்த நம்பர் தான் அடிச்சுட்டு வந்துட்டுருக்கான். ஸோ ஒரு வாய்ப்பு இன்றைக்கி 044 049 544 இந்த மாதிரிலாம் வரதுக்கு பாசிபிள் இருக்குது. 0 பார்த்திங்கன்னா ஒரு மாதம் பெண்டிங்கில் இருக்குங்க இல்லைங்களா? ஸோ அதையும் வச்சு நம்ம நம்பரை கொடுத்துட்டு அதே மாதிரி 544 இதையும் வச்சு நம்பரை கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி என்னோடய பர்சனல் கால்குலேஷனில் இந்த கணக்கு வருதான்னு பார்த்துட்டு அதையும் சேர்த்து நான் கொடுத்துட்றேன். இன்றைக்கி நம்பர்ஸ்க்கு போயிடலாம். ஓகேவா? இதில் இப்போ ஒரு 6 நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போது நான் பார்த்த லைனை வச்சு கொடுத்துருக்கேன், பர்சனல் கால்குலேஷன் வச்சு கொடுத்துருக்கேன். இது கணக்கில் வருதான்னு பாருங்கள். எந்த நம்பர் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியில் ஒரு 6 நம்பர் கொடுத்துருக்கேன். ஏபிசி அதில் வந்து 047 592 கொடுத்துருக்கேன். ஏ போல் 05, பி போல் 49, சி போல் 72. இதுதான் என்னோடய கணிப்பு. உங்கள் கணக்கில் வரதை பார்த்து எடுத்துக்கோங்க. மெம்பர்ஷிப் இருக்கவங்களுக்கு 2 மணிக்கு நான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணித்தரேன். அதே மாதிரி எந்த போர்டில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை நான் வந்து போர்டு நான் தந்துடுறேன். ஏவா பிஎஸ்சியான்னு கொடுத்துட்றேன்.
மெம்பர்ஷிப் இருக்கிறவங்க 2 மணிக்கு மேலே கம்யூனிட்டி போஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.